ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட கேரளா லாட்ரி கேசிங் குரு சேனல், உங்களுடைய சேனல். நம்ம சேனல் தினம் தினம் வெற்றி 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 கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காருண்யா 645 ட்ரா நம்பர். அதுக்குரிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7710. ஏ போர்டில் 7, பி போர்டில் 1, சி போர்டில் 0. நம்ம இங்கே கொடுத்த நம்பரில் இதில் எதுலேயுமே மேட்ச் ஆகலை. ஆனால் ஏசிபிசி கேசிங்கில் கொடுத்ததில் இருக்குது. சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 07 சரிங்களா. ஸ்ட்ராங் நம்பர்னு நம்ம கொடுத்துருந்தோம் சைபர் 7. 0க்கும் 7க்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம கொடுத்துருந்தோம் ஸ்ட்ராங் நம்பரில். அடுத்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 07 சரிங்களா, பாஸ் ஆகிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 7710 காருண்யா 645 இன்னைக்குரிய ரிசல்ட்டு. சரி, ஏசிபிசி கேசிங்கெலாம் நம்ம நேற்று கொடுத்துருந்தல சரிங்களா. 710 ஏ போர்டில் 7, சி போர்டில் 0. நான் கணக்குப்படி கொடுத்ததில் 700ன்னு கொடுத்துருந்தேன். இந்த இருக்குது பாருங்கள், 700ன்னு நான் கொடுத்துருந்தேன். ரிசல்ட்டு 710. ஏபிசியில் எங்கள் கெஸ் பண்ணி காமிச்சிருக்கு பார்த்தீங்களா. 000 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பாருங்கள் 700 நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில். ஆனால் ரிசல்ட்டு 710. பி போர்டில் 1 பாஸ் ஆகிருக்கு. நான் 0 கொடுத்துருந்தேன், ஆனால் 1 பாஸ் ஆகிருக்கு. 7 சி போர்டில் 0. நம்ம கொடுத்ததில் ஏசி 7 சைபர் பாஸ் ஆகிருக்கு. வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 4 டிஜிட்டில் 8க்கு 8 இறங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆனால் 8க்கு மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாப்புல இந்த இடத்துல 7ன்னு வச்சுட்டான். அப்படி 7 நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 இருந்துச்சுன்னா 77, நான் 7700 நான் கொடுத்துருப்பேன் ரிசல்ட் 7700. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 710 சரிங்களா. 7710 நம்ம கொடுத்ததில் ஏசி 7 சைபர் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததில் அதே தான் 70. அருமையான வெற்றி, தினம் தினம் வெற்றி கண்டிப்பாக உண்டு நண்பர்களே. நம்மளோட சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, நாளைக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷயா 643 அதுக்குரிய கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த போர்டில் என்னென்ன மாதிரி நம்பர்லாம் வரப்போகுது, எப்படி வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் நீங்கள் நான் கொடுத்த நம்பர்ஸை பாக்ஸில் போட்டு பாருங்கள். நாளைக்கு என்ன மாதிரி போர்டில் உட்காருது, ஒரு 2 ட்ரிக் எடுத்து வச்சுருக்கேன். ரிசல்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் 0க்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 0-1 வாய்ப்பு இருக்குது. கட் நம்பர் என்னென்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அக்ஷயா 643 அதுக்கு ஏ போர்டில் என்னென்ன மாதிரி நம்பர்ஸ் வருது, என்ன மாதிரி வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏ போர்டில் நாளைக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 7710. ஏ போர்டில் 7க்கு நாளைக்கு 1 சைபர் 3 சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 சைபர் 3. பி போர்டில் இன்றைக்கி 1 பாஸ் ஆனிச்சு. 1க்கு 7 சைபர் 6. 0வை விடவே மாட்டேன். கண்டிப்பாக 0வுக்கு நாளைக்கு நிறையாவே வேலை இருக்குது சரிங்களா. மறக்காமல் 0வை உங்கள் கணிப்பில் வச்சுங்க சரிங்களா. 000 உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டில் 0. அதனால் நாளைக்கு சி போர்டில் 8 0 9. நான் சொன்ன மாதிரி தான் நண்பர்களே. ஏ போர்டுக்கு 6 நம்பர் எடுத்துருக்கேன், பி போர்டில் 6, சி போர்டில் 6. ஒரு போர்டுக்கு 6 நம்பர் கணக்கு பண்ணியிருக்கேன். உங்களோட கணிப்பில் அந்த நம்பர்களாக வருதா அப்படிங்கிறத பார்த்துங்க. உங்களோட கணிப்பில் ஏதாச்சும் நம்பர் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. ஆல் போர்டில் 0க்கும் நாளைக்கு திரும்ப வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 4க்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 2 8 ஆல் போர்டில் சைபர் 4 2 8 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்னு பார்த்திங்கன்னா 0வுக்கு ரொம்ப அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு 0 8 6 ஸ்ட்ராங்கான நம்பர் பார்த்திங்கன்னா 0 8 6. ஆல் போர்டு 0 4 2 8. உங்களோட கணிப்பில் இந்த நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ஏபிசியில் நான் மொத்தம் ஒரு போர்டுக்கு 6 நம்பர் எடுத்திருக்கேன். 3 நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். ஏசிபிசியில் உங்களுக்கு நான் தனியாக கொடுத்துட்றேன் சரிங்களா. இதுதான் நண்பர்களே நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்க, அதாவது நாளைக்கு அக்ஷயா 643க்கு வின்னிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் தான் என்னோட கணிப்பில் இருக்குது. உங்களோட கணிப்பில் என்ன மாதிரி நம்பர் இருக்குதுன்னு தெரியல. அதிகபட்சமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லியும் வெற்றி கொடுத்துட்ருக்கோம்.
நேற்று பார்த்தீங்கன்னா 4 போர்டும் சூப்பராக வெற்றி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசி 7-0 உழைப்பு வீணாக போல் ஒரு போர்டு மட்டும் மாறி இருக்கு நண்பர்களே. நான் 4 டிஜிட்டு கண்டிப்பாக 8 உட்காருன்னு பார்த்தேன். ஆனால் மாப்பிள்ளை 77-10 வச்சுட்டாரு. ஏசியில் 7-0 இன்றைக்கி ரிசல்ட்டில் ஏசி 7-0 பாஸ் ஆயிருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா 4 போர்டுமே ஃபுல்லாக வெற்றி கொடுத்துருந்தேன். அது நம்மளோட சேனலில் இருக்கிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிபிசிஏபி அதுக்குரிய கணிப்பு தினசரி வெற்றி 100% கண்டிப்பாக உண்டு. அதனால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இது மூலிமா யூஸ் ஆகும். நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் கணிப்புகள் எல்லாமே ரிசல்ட்டின் அடிப்படையில் தான் நான் எடுத்திருக்கேன். நான் எங்கேயுமே எந்த கால்குலேஷன் மெத்தடு பவர் நம்பர் எந்த நம்பருமே நான் வந்து இது பண்ணல. எல்லாம் ஜஸ்ட்டு ஃப்ரீ கெஸ்ஸிங். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் தான். அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்மளோட கணிப்பில் இருக்க நம்பர் உங்களோட கணிப்பில் இருக்காங்கிறதையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னை நம்பி இத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க, நான் சப்ஸ்கிரைபில் இத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ கணிப்பு இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதனால் மறக்காமல் இந்த மாதிரி கெஸ்ஸிங் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் கொடுக்குறேன். மறக்காமல் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் என்னை வந்து ஊக்கப்படுத்தணும்னு நினச்சாலும் மறக்காமல் ஒரு லைக்கையும் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே. ஏசிபிசிஏபி அது எப்படி கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி அதில் பார்த்தீங்கன்னா 41 22 86 32 00 10 38 46 சரிங்களா. நான் ஒரு போர்டுக்கு எடுத்திருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1 0 3 4 2 8 ஒரு போர்டுக்கு நான் வந்து எடுத்திருக்க நம்பர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது 86 32 00 சரிங்களா. ஸோ நான் ஏ போர்டு எடுத்திருக்க நம்பர் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 நம்பர் 1 2 3 4 5 6 ஏ போர்டுக்கு 6 நம்பர் இருக்குது நண்பர்களே. அதில் முன்னாடி கொடுத்துருந்தது சரி, எல்லாமே சேர்த்து தான் இதில் கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கேன். பிசியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பா வெற்றி வாய்ப்பு என்னப்பா எப்படி கணிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா. பிசி 78 00 69 61 42 86 40 80 60 70 அதே தான். பி போர்டு நான் எடுத்துருக்கும் போது 7 0 6 4 8 ஏ போர்டில் 6 பி போர்டில் 6 சரிங்களா. 5 நம்பர் அப்படிங்கும்போது ஒரு நம்பருக்கு 1க்கு 1 நீங்கள் இறக்கி கூட ப்ளே பண்ணலாம் சரிங்களா. மொத்தம் நான் இன்றைக்கி வந்து 1 இறங்குனுச்சு, அதனால் 1ஐயும் உங்களோட கணிப்பில் வச்சுங்க. பி போர்டில் 1ஐயும் உங்கள் கணிப்பில் ஒரு போர்டு அப்படியே இறக்கி வச்சாலும் வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது 1 நம்பர் 1 வந்து உங்கள் கணிப்பில் சேர்த்துங்க சரிங்களா. ஏசியில் இதான் 41 22 86 32 00 10 38 46 என்னப்பா எல்லா போர்டுமே வந்து 00 கொடுத்துருக்கேன்னு கேட்குறீங்களா. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன் அந்த வாய்ப்பு இருக்குது, எதனால் இதை ஸ்ட்ராங்காக நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா, அதுக்குரிய ப்ரூஃபே உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. பிசி அதே மாதிரி 78 00 69 61 42 86 40 80 60 70 பி போர்டில் இந்த 1ஐயும் உங்களோட கணிப்பில் வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்போ பிசியில் 10 கூட வரலாம் சரிங்களா. அதனால் அது உங்களோட கணிப்பில் இருக்கட்டும். மறக்காமல் வந்து இந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங் எந்தளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. ஏபி 17 00 36 46 24 88 44 37 10 28 84 ஏசியை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஏசி பிசி ஏபி சரிங்களா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் சி போர்ட்லேயும் 1 2 3 4 5 6 சரிங்களா. 7 நம்பர் எடுத்துருக்கேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 0க்கு 0 இறங்கலாம். அதனால் சி போர்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 2 6 8 0 9 9 9 9 ஏசியில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 9ம் சேர்த்துக்குங்க. 9ம் உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். மறக்காமல் 9 89ன்னு வச்சுங்க சரிங்களா. 9ஐயும் கணிப்பில் வச்சுங்க.
பி போர்டில் ஒன்றையும் ஒரு சான்ஸாக வச்சுங்க. சரியா, சான்ஸ் நம்பராக வச்சுங்க. பி போர்டில் 1ம் சி போர்டில் 9ஐயும் ஒரு சான்ஸ் நம்பராக வச்சுங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஃபார்மான இதுவாக தான் இருக்குது. ஏபிசி கட் நம்பர் என்ன? கட் நம்பர் நாளைக்கு ரிசல்ட்டு 461 100% வெற்றி வாய்ப்பு இருக்குது. 461 உங்கள் கணிப்பில் இருக்கா? இதான் சரிங்களா, 461 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனால் நாளைக்கு 00 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு 00 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 வரலாம். 461 இல்லை 400. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறது 461. அப்படி ஏதாச்சும் மாற்றி வச்சாலும் 0 நிறைய விளையாடும் நாளைக்கு போர்டில். ஆல் போர்டில் கண்டிப்பாக ஒரு 3 நம்பர், இது 3 நம்பரு ஆல் போர்டில் 00 இல்லை 000 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏங்கிறதையும் சொல்கிறேன். சரி, இது பாக்ஸில் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன் பாருங்கள். 461 உங்கள் கணிப்பில் வச்சுங்க, 400 கணிப்பில் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 269, 142, 472. 461 போன தடவை ரிசல்ட் வந்திருக்கு. அது என்ன டேட்டுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி 4க்கு 4 இறக்கி 6க்கு 7 இறக்கி 1க்கு 2 வச்சாலும் வாய்ப்பு இருக்குது. 472, 461 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது நீங்கள் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணாலும் இந்த நம்பரையும் நம்ம இங்கே கொடுத்துருக்க செட்டாக ஏ போர்டுக்கு எத்தனை நம்பர் எடுத்துருக்கேன், சி போர்டு எத்தனை நம்பர், பி போர்டு எடுத்து இதை அப்படியே நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் பார்க்கலாம். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நான் 2, 3, 4, 0, 7 நான் எடுத்திருக்க நம்பரு. ஏன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து 7க்கு 7 இறங்கலாம், இல்லை 0, இல்லை 4, இல்லை 3, இல்லை 2. சரிங்களா, இதை வச்சு பார்த்தீங்கன்னா 2034 61 44 72 0 3 80 78 86 44 66 72 42 08 08 உங்களோட கண்டிப்பாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் என்ன மாதிரி வந்திருக்கு, ஏன் கன்ஃபார்மாக சொல்கிறேன், எப்படிப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். 13ஆம் தேதி 1வது மாதம் காருண்யாவுக்கு வந்து ரிசல்ட்டு 071. அதுக்கு அக்ஷயா ரிசல்ட்டு 140. சரிங்களா, 140. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 710. சரிங்களா, 7க்கு 4 நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சி போர்டு பொறுத்த வரைக்கும் 1க்கு 0. சரிங்களா, சி போர்டு 1க்கு 0 கொடுத்துருக்கோம். அடுத்தது ஏ போர்டில் 0க்கு 1. சரிங்களா, சி போர்டில் 1க்கு 0 கொடுத்துருக்கோம், ஏ போர்டில் 0க்கு 1 கொடுத்துருக்கோம். 7க்கு 4 பி போர்டு. சரிங்களா, பி போர்டு 7க்கு 4னா இங்கே 4 கொடுத்துருக்கோம். அப்படியே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. மறக்காமல் வந்து இதையும் இந்த ரிசல்ட் சார்ட்டையும் ஒரு தடவை பார்த்துங்க. 13ஆம் தேதி 1வது மாதம் 24. சரிங்களா, உங்களோட கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி. ஏன் டபுள் நம்பர் வரும், ட்ரிபிள் நம்பர் வரும் சொல்லிட்டு கேட்குறீங்களா? 27ஆம் தேதி 1வது மாதம் 2024 காருண்யா 84 88 ரிசல்ட்டு. அதுக்கு அக்ஷயா 00001. இதான் நண்பர்களே க்ளூ. சிம்பிளாக சொல்கிறேன். ஜனவரி மாதம் 2 ப்ளே நடந்திருக்கு. அதில் பாருங்கள், 13ஆம் தேதி 27ஆம் தேதி காருண்யாக்கு அக்ஷயா என்ன ரிசல்ட்டு, 27ஆம் தேதி காருண்யாக்கு அப்படியே என்ன ரிசல்ட்டு பாருங்கள். 4 போர்டில் 3 போர்டு 0 அப்படியே வரிசையாக இறங்குச்சு. அவன் கொடுத்த ட்ரிக்கு பாருங்கள். 84 88 ரிசல்ட்டுக்கு 00001. நாளைக்கு மிஷின் நம்பரில் மாறுமேன்னு கேட்குறீங்களா? அதுலேருந்து அப்படியே தூக்கி இங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன். சரிங்களா, மிஷின் நம்பரை வச்சு நாங்கள் கணிப்போமே, இல்லை கால்குலேஷன் நம்பரை வச்சு கணிப்போமே, இல்லை பவர் நம்பர் வச்சு கணிப்போமே, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் இந்த ரிசல்ட் சார்ட்டை ஒரு தடவை பாருங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இதில் AB00 ஏறிச்சா, நான் ABC 3 போடுமே 000 நாளைக்கு கொடுத்துருக்கேன். அதனால் இது உங்களோட கணிப்புக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். க்ளூ நம்பர் இதுதான். 13ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் ஜனவரி மாதம் 2024 காருண்யாக்கு அக்ஷயா என்ன அடிச்சிருக்காங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. அவ்வளோதான் நண்பர்களே, சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா,
இதை வச்சு உங்களுக்கு கணிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு திங்கிங், ஓகே இது சொன்னது ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்தது இதுதான் ஏபிசி ஆல் போர்டு ஸ்ட்ராங் நம்பர் கொடுத்துருக்கோம். தினசரி வெற்றி கண்டிப்பாக உண்டு. அக்ஷயா 643 நாளைக்கு 17ஆம் தேதிக்குரிய வெற்றி வாய்ப்புக்கான நம்பர். என்னுடைய கணிப்பில் ரிசல்ட்டின் அடிப்படையில் எடுத்த நம்பர் இங்கே இருக்குது. உங்களுடைய கணிப்புகள் என்னென்ன மாதிரி நம்பர்லாம் ப்ளே ஆக போகுது, இல்லை நீங்கள் சொன்னதில் இல்லை எனக்கு கொஞ்சம் மாற்றமாக தெரியுது அப்படின்னு சொன்னீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய கெஸ்ஸிங் படி அந்த நம்பர்ஸ் வந்தாலும் வரலாம், இல்லை வரலாம், டவுட் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நம்ம என்னை ஊக்கப்படுத்துறது சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏபிசி 4 டிஜிட் ஏசிபிசி சூப்பராக கொடுத்துருக்கேன். கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 13ஆம் தேதி 27ஆம் தேதி மறக்காமல் இந்த ரிசல்ட்டையும் பார்த்துக்காங்க. சரிங்களா? நாளைக்கு ப்ளே ஆகும்போது 0 அதிகபட்சமான போர்டில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா பிசியில் டபுள் டிஜிட்டு, இல்லை ஏசியில் டபுள் டிஜிட்டு, இல்லை ஏபியில் டபுள் டிஜிட்டு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள் நம்பர்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0க்கு வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் இந்த கணிப்புகளோட நம்பர்லாம் நீங்கள் உங்களோட கணிப்பில் வச்சு பாக்ஸ் போட்டு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அருமையான வெற்றி காத்திருக்கு. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே, தினந்தனம் வெற்றி கண்டிப்பாக உண்டு. தினந்தனம் வெற்றி கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கு என்னுடைய உழைப்புக்கு ஏசி 70 தினசரி வெற்றி, சூப்பரான வெற்றி நீ கிடைச்சிருக்கு. வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையாக உங்களுக்கு கேசிங் எடுத்து கொடுத்துருக்கேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி கண்டிப்பாக உண்டு. நன்றி நண்பர்களே, நன்றி.